மருதமலைக்கு நிறைய பேர் தைப்பூசத்தன்னைக்கு பாத யாத்திரை போயிருப்பீங்க. போனவங்களாம் வந்து நிறையா பேர், அதாவது அதில் வந்து ஒரு 30 to 50% வந்து அடிவாரத்துலேயே நிறைய கூட்டம் இருந்தனால அடிவாரம் வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி, அதாவது 3rd February ரொம்ப ஃப்ரீயாக ஆகிடுச்சு. அடிவாரத்துலேருந்து நீங்கள் மறுபடியும் போய் சாமியை பார்த்து நிதானமாக கும்பிட்டு வரலாம். ரொம்ப கூட்டம் கிடையாது. அதனால் அதாவது மாலை கலாட்டாதவங்கெல்லாம் வந்து போய் சாமிகிட்ட வேண்டிட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேறட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன். வேண்டிட்டு நீங்கள் வந்து மாலையை வந்து சாமிகிட்ட காணிக்கையாக கொடுத்துட்டு வந்துடலாம். நான் வந்து போகாதவங்களுக்காண்டி தைப்பூசத்தன்னைக்கு பாத யாத்திரையாவோ இல்லை சாமியை பார்க்க முடியலேன்னு ஃபீல் பண்ணுறதுக்காண்டி நான் இன்றைக்கி அடிவாரத்துலேருந்து மேலே போய் சாமியை போய் திருப்தியாக உங்களுக்காண்டி எல்லாரோட வேண்டுதலும் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறட்டும்னு, என்னோடய வேண்டுதலும் தான் நிறைவேறட்டும்னு சாமி கும்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. பார்க்காதவங்களுக்காண்டி தைப்பூசத்தன்னைக்கு திருக்கல்யாணம் ஆன சாமி வந்து வீடியோ வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நம்ம முருகரும், மண்டபத்தில் இருந்த முருகரும் பார்க்க முடியலேன்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல, அவங்களாம் இதை பார்த்து உங்கள் வேண்டுதலில் வந்து நிறைவேறட்டும்னு நினச்சி சாமி கும்பிட்டுக்கோங்க. நானும் கும்பிட்டுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கட்டும், எந்த நோய் நொடியும் இல்லாமல் வேண்கிற செல்வத்தெல்லாம் பெற்று வேண்கிற சந்தோஷத்தையும் பெற்று தீமைகள் அழிந்து நல்லவை ஓங்கி நிற்கட்டும். இன்றைக்கும் நிறையா பேர் காவடிலாம் தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் கூட்டம்னு பார்த்திங்கன்னா படியிலெல்லாம் ஃபுல்லாக கூட்டம் அளவுக்குலாம் இல்லை. எப்போயும் உள்ள மருதமலையில் எப்போயும் உள்ள கூட்டம் தான். ரொம்ப நல்ல தரிசனம். நிறுத்தி நிதானமாக 1 hourக்குள்ளே நீங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ டைம் கிடச்சா போயிட்டு வந்துடுங்க. பர்த்டே, ஆனிவர்சரி இந்த மாதிரி கொண்டாடுற எல்லாத்துக்கும் கடவுளோட அருள் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.